ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு காண்பித்து போன வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம்ப்பா. இதில் எல்லளவும் நாங்கள் பிசகாதபடிக்கு, எங்கள் வழி விலகி போகாதபடிக்கு கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நீர் என்ன விரும்புகிறீர்? நீர் என்ன பேச ஆசைப்படுகிறீர்? நீர் இந்த சபைக்கு, இந்த சபையின் மூலியமாய் வெளி உலகத்திற்கு எதை கடத்த விரும்புகிறீர் என்று சொல்லி நாங்கள் கேட்க ஆவலாய் அமர்ந்திருக்கிறோம்ப்பா. நீர் எருசலேமுக்குள் வந்த அந்த பவனியை 2000 வருடங்களுக்கு பின்பாய் நாங்கள் அதை தியானிக்க போகிறோம். இதிலிருந்து நாங்கள் என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம்? நீர் என்ன எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி ஆவலாய் ஏங்குகிற ஒரு இருதயத்தோடு இந்த இடத்துல அமர்ந்திருந்து திருவசனத்தை கேட்டு அதன்படி நாங்கள் வழி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். பேசுகிற அடியனை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம், அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளை ரொம்ப சந்தோஷமா அருமையா ஒரு பவனியோடு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வெற்றியின் பவனியை ஆரம்பித்திருக்கிற இந்த நாள் நம்முடைய சபையிலே குறிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். இந்த சபை வளர்ந்து பெருகி இந்த பேன்பெரி முழுவதும் பவனி வருகிற ஒரு நாட்கள் வரும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு நாளை தேவன் நிச்சயமாக நமக்கு தந்திருவார் என்று சொல்லி நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் இந்த இயேசுவின் பவனியின் மூலியமாய் நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? இயேசு நமக்கு என்ன காண்பித்து கொடுக்க விரும்புகிறார்? அவர் நம்மளோடு கூட என்ன பேச விரும்புகிறார்? ஒருவேளை அவர் எதற்காய் கழுதையை தேர்ந்தெடுத்தார்? அவர் எதற்காய் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஜனங்கள் வெகுவாய் ஆர்ப்பரித்தாங்க? அதே ஜனங்க தான் ஒரு வாரத்துக்குள்ள இவரை சிலுவையில அறையும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. ஏன் இதெல்லாம் நடந்தது? அந்த மக்களுக்குள் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்று சொல்லி நாம் சற்று விரிவாக இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 - 9 வரை நாம் வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடனே ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று நடந்தது. செய்து கொண்டு வந்தார்கள். வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கலைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் ஓசானா ஆர்ப்பரித்தார்கள். இங்க இயேசு ஒரு மிக பவனியாக எருசலேமுக்குள் வர விரும்புகிறார். நீங்க மத்தேயு 20வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பல உதாரணங்களை, கதைகளை அவர் சொல்லுகிறார். 2 குருடர்களை அவர் சொஸ்தமாக்குகிறார். பின்பு அவர் ஊருக்குள்ள வரும் பொழுது அங்க முதலாவது ஒரு காரியத்தை செய்கிறார். ஒரு கழுதையை கொண்டு போய் எனக்காக தெரிந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 2 சீஷர்களை அனுப்புகிறார். அந்த 2 சீஷர்களுடைய பெயர் இங்கு குறிப்பிடப்படவில்லை. மாறாக
இந்த வேத வசனம் நிறைவேறும் வண்ணமாக எந்த தீர்க்கதரிசியினால் நிறைவேறப்பட்டது என்று சொல்லி பார்த்தால், சகரியா 9ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, அங்கு சகரியா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காரியங்களை குறித்து அவர் திட்டமும் தெளிவுமாய் எழுதி வைத்திருந்தார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9-11 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கலாம். சீயோன் குமாரத்தியே, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவருமாகிய தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவருமாய் இருக்கிறார். பண்ணுவேன் என்று சொன்னார். போதும். இங்க ஒரு காரியம், சகரியா தீர்க்கதரிசியினாலே இயேசு வருவதற்கு மிக வெகு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு நிறைவேற்றும் வண்ணமாக அங்கு நின்று அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். இந்த பவனி என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் எப்படி வருதுன்னு சொன்னா, அந்த காலத்துல இந்த ராஜாக்கள் யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போய் அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றால் அவர்கள் வெற்றி வீரனாய் தன்னுடைய நகரத்துக்குள்ளே ஒரு பெரிய பவனியாக வருவாங்க. எல்லாம் குதிரையில முன்னால ராஜா வருவார், ராஜா கூட பெரிய சேனைகள் பின்னால வரும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும், நம்முடைய ராஜா வெற்றி வீரனாக நம்முடைய நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறார், எல்லாரும் வந்து அவரை வரவேறுங்க, எல்லாரும் அவரை வந்து வாழ்த்துங்க என்று சொல்லி கூப்பிடும் பொழுது எல்லா ஜனங்கள் என்ன செய்வாங்களா, அவர் வருகிற வழிக்கு எதிர்பட்டு நின்று கிளைகளையும் ஓலைகளையும் எடுத்துக்கொண்டு அப்படியே அவரை வரவேற்பாங்களாம். பாடி ஆடி கொண்டாடி, என் வெற்றியின் ராஜா எங்களுடைய தேசத்துக்குள் வருகிறார் என்று சொல்லி அந்த ராஜாவை வரவேற்கும் வண்ணமாக செய்கிற ஒரு காரியம் தான் இந்த ஓலையை காட்டி வரவேற்கிற ஒரு காரியம். ஆனா நம்முடைய இயேசு ராஜா ஏன் குதிரையை தெரிந்து கொள்ளாமல் அவர் எருசலேமுக்குள் வரும் பொழுது ஒரு குட்டி கழுதையை தெரிந்து கொள்கிறார். ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை என்று சொல்லி அந்த கழுதைக்கு பெயர். அவர் சொல்றாரு, நீ போய் கேளு, உன்கிட்ட யாராவது இது ஏன் அவுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டா இது என் ஆண்டவனுக்கு வேண்டும் என்று சொல்லு, அப்பொழுது அவன் உன்னை போக விடுவான். Everything has been written in the Bible. It's all planned very well. So according to the plan, it's happening. ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுகிற ஒரு காலம். இயேசு அவர் தன் சுயமாய் எதையும் சிந்திக்காதபடி, செய்யாதபடிக்கு, செயல்படுத்தாதபடிக்கு பிதாவின் சித்தம் என்ன, அவர் என்னை கொண்டு என்ன இந்த பூவுலைகளை செய்ய இருக்கிறார், நான் எதற்காக இங்கு வந்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட்டு வேதத்தில் தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களையும் நிறைவேற்றுகிறவராய் வந்தார். இயேசு ஒரு எல் அளவும் தன்னுடைய சுயமாய் சிந்திக்கல, பிதாவின் சித்தத்தை செயல்படுத்துகிறவராய் இந்த பூவிலே சுற்றி தெரிந்தார். ஹல்லேலூயா. அவருடைய எண்ணத்தை நாம் இந்த நாளில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இயேசு நடந்த விதமாய், பேசின விதமாய், பழகின விதமாய், அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாமும் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய ஆவல். அதற்காக தான் தேவதூதர்களின் சற்று சிறியவர்களாக நம்ம இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடி சுற்றி இருக்கிறாராம். எதற்காய்? அவருடைய திட்டத்தை செயல்படுத்துகிற பிள்ளையாய் நீங்களும் நானும் இந்த பூ உலகிலே உலா வர வேண்டும் என்றது அவருடைய ஆசை. பிதாவின் சித்தத்தை அவர் செய்வதற்காய், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காய் ஒரு கழுதை அவிழ்க்கும்படி கட்டளையிட்டார். இன்னைக்கு இயேசு சொல்லி போன திட்டங்களையும் செயல்களையும் செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம இந்த உலகத்தில் இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் நாம் திட்டமிடுகிற காரியத்திலே இயேசுவின் காரியமும் உள் வருகிறதா என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செயல்பாடுகளை செயல்படுத்தி வெற்றி பெற செய்வது மிக முக்கியம். பணம் வேண்டும், பொருள் வேண்டும், நமக்கு எல்லாம் வேணும். எஸ், ராஜா வீட்டின் பிள்ளைகள் நாம. ஹல்லேலூயா.
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இந்த உலகில் இருக்கிறோமா? We need everything. ஆனா இயேசுவின் திட்டத்தையும் நம்மளுடைய திட்டத்தோடு செயல்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் உலா வருகிறோமா? சற்று யோசித்து பாருங்க. ஏன் அவர் கழுதையை தெரிந்தெடுக்கணும்? ஏன்னா இந்த உலகத்துக்கு அவர் அறிவிக்கணும். அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. ஒரு கழுத குட்டியில தாழ்மையா வந்தார். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவரை பற்றி கேள்விப்பட்ட கூட்டம், அவரை பற்றி அவங்க எல்லாம் பார்க்கிற காரியம் எல்லாம் அற்புதம், அதிசயம். அவர் போகிற இடங்கள் எல்லாம் சுகங்கள், அவர் போகிற இடங்கள் எல்லாம் பரிசுத்தம், அவர் போகிற இடங்கள் எல்லாம் ஜனங்கள் ஆரவாரத்தோடு அவரை அன்பாய் அரவணைக்க ஓடி வராங்க. இயேசுவை பார்க்க அவ்வளவு ஆசை ஜனங்களுக்கு. So that அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, he might be our Messiah. இவர்தான் என்னுடைய மேசியா, இவர்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜா. எங்களை ஆளுவதற்காய், எங்களை இந்த உபத்திரவத்திலிருந்து மீட்பதற்காய், எங்களை இந்த பெரிய இந்த சாப கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறவராய், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிறவராய் வந்திருக்கிற எங்களுடைய மேசியா, எங்களுடைய ராஜா இதோ வந்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு அவர் முன்பு வர்றாங்க. இலைகளையும் துணிகளையும் விரிக்கிறாங்க. ஏன் ராஜாவுடைய காலு தரையில படக்கூடாது. ஹல்லேலூயா. அவ்வளவு கனத்தோடும் அவ்வளவு மகிமையோடும் இயேசுவை அவங்க வரவேற்கிறாங்க. இயேசுனுடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஐயோ, இந்த ஜனங்க என்னை எதற்காக எதிர்பார்க்கிறாங்க, என்னை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறாங்க என்று சொல்லுகிறவராய் அவர் தடுமாற்றத்தோடு உள்ளே வருகிறார். சற்று முன்பு 20வது அதிகாரத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்த போகிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து அங்க வாசிக்கும் பொழுது, உங்களில் எவராகிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி அங்க பிரகடனப்படுத்துகிறார். ஊழியக்காரனா யாரு? ஊழியம் கொல்லும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறார் இயேசு. அப்ப இயேசுவின் ஊழியக்காரன முதலாவது என்ன அர்த்தம்? பிறருக்கு ஊழியனாய், சகல காரியத்தையும் சகித்து போகிறவராய், சகல காரியத்தையும் இயேசுவுக்காய் செய்ய துணிந்தவராய். தயக்கம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது, இயேசுவின் மீது கடுகு அளவு கூட சந்தேகம் வரக்கூடாது. உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் எல்லாரும் பிசகக்கூடாது என்பதுதான் இயேசு நமக்கு கற்பித்த போன பாடம். அதனால அவர் சொல்றாரு, நான் கொல்லும்படியாக வரல, ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறேன். I am here to be a model of. நான் உங்களுக்கு ஒரு மாடலாய், முன் மாதிரியாய், உங்களுக்கு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், தேவ ராஜ்யத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிறவனாய் நான் வாழ்ந்து போகிறேன் என்று சொல்லி வாழ்ந்து போனார் இயேசு. பாருங்க, அவருக்கு இருக்கிற வாஞ்ச, பிதாவோடு அவர் மகிமை பொருந்தினவராய் இருந்தார். ஆனா நம்மை குறித்து நினைக்கும் பொழுது அவருடைய உள்ளம் தடுமாறுகிறது. இந்த குழந்தைகளை, என் குழந்தைகளை நான் மீட்காவிட்டால் வேற யாரால மீட்க முடியும்? நான் போகலனா வேற யார் போக முடியும்? குற்றமற்ற ரத்தம் என்னிடத்தில் அல்லவா இருக்கிறது, நான் அல்லவா சிந்த போகணும்னு சொல்லி எல்லாவற்றையும் இழந்தவராய், மகிமையை துறந்தவராய் பரலோகத்திலிருந்து பூ உலகிலே இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, அவருடைய வாழ்க்கையில முதல் அடியிலிருந்து கடைசி அத்தியாயம் வரை அவர் நடந்ததெல்லாம் தாழ்மை. தாழ்மை. இயேசுவின் சித்தத்தை செய்கிறவராய், அன்பு நிறைந்தவராய், ஜனங்களை பார்த்த உடனே மனது உருகுகிறவராய், கண்ணீர் வடிக்கிறவராய். என் ஜனம், என் எருசலேம். எருசலேமை பார்த்த உடனே கண்ணீர் வடிக்கிறாரு.
இப்படிப்பட்ட இருதயத்தோட வர்றாரு. நம்ம தொடர்ந்து அங்க வாசிக்கும் பொழுது அங்க எங்க நடக்குது, அங்க அவர் எரிகோவிலிருந்து புறப்படுகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு இவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவரை அதட்டினார்கள். அங்க நடக்கிறது என்ன? அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டாங்களாம். கூப்பிடும் பொழுது இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். பாருங்க, இயேசுவின் அன்பு இருதயம். திரளான கூட்டம் அவருக்கு பின்னால வருது. அவர் நினைத்திருந்தா அவங்கள காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ஜனங்கள் அந்த 2 குருடர்களையும் அதட்டுகிறாங்க. ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய வேதனையின் கூக்குரல் இயேசுவின் காதில் வந்து எட்டுகிறது. இயேசு மனது உருகுகிறவராய், வழி விடுங்கப்பா, அவர்கள் யார்? கூக்குரல் இடுகிற இந்த 2 பேர் யார்? அவர்களை நான் பார்க்கட்டும், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கட்டும் என்று சொல்லி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள், நாங்கள் பார்வையடைய வேண்டும் என்று சொல்றாங்க. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இயேசுவின் காரியத்தெல்லாம் பார்க்கிறாங்க. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்க முன்பு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிறவராய், பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய், ஜனங்களை பார்த்து மனதுருகுகிறவராய், அன்பு செலுத்துகிறவராய், எல்லாரையும் பார்த்த உடனே ஜனங்க இப்ப தீர்மானிச்சிட்டாங்க, இவரே ராஜா, இவரே மேசியா, இவர் தான் நம்ம மீட்க வந்தார் என்று சொல்லி அப்பந்தான் சொல்றாங்க. 21:9 வாசிங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாய் திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசானா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு காரியம் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். ஓசனா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? எபிரேய பாஷையிலே ஓசனா என்று சொன்னால் என்னை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. என்னுடைய ரட்சகர் வந்துட்டாரு. எருசலேமுக்குள்ள அவர் வீதியில பவனியாய் வருகிறார். கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேல ஏறி வருகிற என் தேவனாகிய கர்த்தர் எந்த உபத்திரவத்திலிருந்து, ரோமர்களுடைய இந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை மீட்க வந்திருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் மனங்களை திறந்து அவரை வரவேற்கிறாங்க. இப்போ அந்த இடமே பயங்கர ஆர்ப்பரிப்போடு இருக்கு. அந்த இடமே பயங்கர ஒரு சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கு. இயேசுவின் கழுதை வருகிற வழியெல்லாம் துணிகளை விரிக்கிறாங்க. அந்த கழுதை கூட தரையை மிதிக்க கூடாது, எங்களுடைய ராஜா இனி எங்களை ஆளப் போகிறார் என்று சொல்லி ஜனங்க ஆனந்த சத்தத்தோட அவரை வரவேற்கிறாங்க. எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு. இப்போ அங்க நடக்கிறது என்ன? இயேசு அவங்க இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அங்க நடக்கிற காரியம் 10 வாசிங்களேன். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரிக்கிறார்கள். அதற்கு ஜனங்கள், கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகி இயேசு என்றார்கள். இப்போ இயேசு கழுதையை விட்டு இறங்குகிறார். கழுதையை விட்டு இறங்குற உடனே நினைக்கிறாங்க இப்ப எல்லாரும், இவர் போய் ரோமர்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவராய் வருகிறார் என்று சொல்லி. ஆனா அங்க நடக்கிற காரியம் என்ன? இயேசு தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறார். வாசிங்க. விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, இதுதான் கீவேர்டு. இயேசு அந்த பவனிக்கு வந்த காரணம் இதுதான். என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையில் ஆக்குகிறீர்கள் என்று சொல்லி அங்க எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிறாரு. இப்போ ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வருது.
இவர் ரோமர்கள் அடிப்பாருன்னு பார்த்தா இவர் நம்ம ஆட்களை அடிச்சிட்டு இருக்காரு. வேத பாரகரையும் இவர் இவங்களெல்லாம் அடிச்சு விரட்டுறாரு. கொள்ளுகிறவர்களையும் விற்கிறவர்களையும் அடிக்கிறாரு. தேவாலயத்துல வெளியில உட்கார்ந்து இவங்க 1க்கு 10 வெளியில 1 ரூபாய்க்கு வாங்கினா உள்ள 10 ரூபாய்க்கு விற்கிறான். இவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்துறாரு. ஜனங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, இவர் யாரை அடிக்க வந்தவர், இவர் எதற்காய் வந்தவர் என்று சொல்லி ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி மனசுக்குள்ள எழும்புது. ஆனாலும் அங்க நடக்கிறது என்ன தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்தில் வர்றாங்க. அவர்கள் என்ன செய்றாங்க? அவர்களை சொஸ்தமாக்குகிறார். அவர் செய்த அதிசயங்களும் தாவீதின் குமாரனா ஓசானா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைஞ்சாங்களாம். அந்த அளவுக்கு இயேசுக்கு அங்க உற்சாக வரவேற்பு. இப்ப அந்த ஆலயத்துல இத்தனை நாளா இருந்து வேதத்தை போதித்துக் கொண்டிருந்த போதகர்களும் அங்க இருந்த எல்லாரையும் அடிச்சு விரட்டி அவர் என்ன செய்யறாரு? ஒரு வேறுபாட்டை அங்க பிரிக்கிறாரு. என்னுடைய ஜப வீட்டை நீங்க என்ன செய்றீங்க? கல்லர் குகைகளாக மாற்றி வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க தேவாலயத்துல இதுதான் நடக்குது. நம்முடைய சிஎஸ்ஐ ஆர்சி ஆலயங்களுக்குள்ள நடக்கிற அநியாயங்களும் அட்டூழியங்களுக்கும் அளவே இல்லாம போகுது. எங்க திரும்பினாலும் அங்க நடக்கிறது என்ன? சண்டை, சச்சரவு. ஒரு அரசியல் களத்துல நடக்கிறத விட அதிகமாக ஆலயத்துக்குள்ள நடக்குது. ஆலயத்துல எலெக்ஷன்ல நிக்கிறவங்க கொலை செய்யப்படுறாங்க, கடத்தப்படுறாங்க. எந்தெந்த அட்டூழியெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா காரியத்தையும் ஆலயத்துக்கு உள்ள செய்யறாங்க துணிகரமாய். உண்மையாய் தேவனுக்கு என்று வைராக்கியமாய் எழும்பி இருக்கிற அநேக ஊழியர்கள் இதனால வெட்கப்பட்டு தலை குனிந்து ஆலயத்துக்கு புறம்பாய் அடித்து துரத்தப்படுறாங்க. இன்னைக்கு திருடனும் வேத புரட்டணும் தான் ஆலயத்துக்குள்ள இருக்கிறான். இதை குறிக்கும் விதமா தான் இயேசு ஆலயத்துக்குள்ள போய் அவங்களை அடிச்சு துரத்தினார். ஆலயத்தை சுத்தப்படுத்து, இது என்னுடைய ஜெப வீடு, என் பிதாவின் வாசஸ்தலம், இது நான் தங்கும் ஆலயம். இத கல்லர் குகை ஆக்குறதுக்கு ஒரு நாளும் ஒரு காலம் நான் விட்டு கொடுக்கிறது என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தர். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அன்பு, தாழ்மை, பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் வந்தார். திடீரென்று அவருக்கு வந்த கோபம் ஆலயத்தை கல்லர் குகையில் ஆக்கும் பொழுது அதை அவருக்கு சகிக்க முடியாம அவர் சாட்டை எடுத்து சுரட்ட ஆரம்பிக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வீட்டுல என்ன காம்ப்ரமைஸ் வேணாலும் பண்ணலாம், ஆனா ஆலயத்துக்குள்ள தேவனுடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறுவானாக நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். We are not here to glorify the people. We are here to glorify Almighty God. ஆண்டவருக்கு மாத்திரமே துதியும் கனமும் மகிமையும். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள இங்க வந்து நான் பாஸ்டர், நான் ரெவரண்ட், நான் லீடர், நோ. All glory goes to Jesus Christ of Nazareth. Hallelujah. நம்மலாம் யாருங்க? ஊழியம் கொல்லும்படி வராம ஊழியம் செய்யும்படியாய் வந்த வேலைக்காரங்க. நீங்களும் நானும் இயேசுக்கு யாரு? ஒரு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரி. இந்த எண்ணம் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் பெருமை நம்மை தூக்குவதே இல்லை. பிரியமானவர்களே, பெருமை உள்ளவருக்கு தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமையோடு சுற்றி திரிந்த உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரனுடைய கதை என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரியும். I don't want to mention the name. Yes, he took all the glory to himself. What happened? ஆண்டவருடைய அவருக்கு சேருகிற துதியும் கனத்தையும் மகிமையும் நாம் எடுக்கும் பொழுது இயேசுவுக்கு விரோதமான பிள்ளைகளை மாறி போகிறோம். ஆலயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன உயர்த்தணும், என்ன தூக்கி முன்னால வைக்கணும், என்ன நான் தான் எல்லாத்தையும் பேசணும், நான் தான் எல்லாத்தையும் செய்யணும். இந்த எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருந்தா இந்த நாளில இயேசுவின் நாமத்தால தகர்த்து தெரியும்.
இயேசுவின் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கைகோர்த்து நிற்கும் பொழுது நாம பண்ற ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை தகர்த்தெறிந்து இயேசுவுக்கு நேரடியாய் கொண்டு சேர்க்கிற ஒரு உண்மையான உறுதியான ஜெபமா அது இருக்கும். பிரியமானவர்களே, நாம் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இயேசுவுக்கு என்று வைராக்கியமாய் ஓடுகிற பிள்ளையாய் நீங்களும் நானும் மாறிவிட முடியும். அதுக்குதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அதுக்குதான் தன்னுடைய ஜனங்களை ஆலயத்துக்குள் வரவழைக்கிறார். அதற்காக தான் அவருடைய சித்தத்தை நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சோ இந்த காரியத்துல நாம கவனமா இருக்கும் பொழுது, எஸ் பாருங்க, ஒரு புறம் அடிச்சு நொறுக்கிறாரு, இன்னொரு புறம் வியாதியஸ்தர்கள் வரும்போது அவர்களை சுஸ்தமாக்குறாரு. அவர் எப்படி அடையாளப்படுத்துறார் பாருங்க. ஊழியர்னா என்ன? இயேசுவின் காரியத்துல வைராக்கியமா இருக்கணும். ஜனங்களை பார்த்தவன மனது உருகுகிற பிள்ளைகளா இருக்கணும். வியாதியஸ்தர்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்யணும். கஷ்டப்பட்டவங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். தரித்திரரை பார்த்து அவங்களை உதவி செய்யணும். அவங்களை தூக்கி நிறுத்தணும். இதற்காக தாங்க இயேசுவின் வழியில நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அவரை போல வாழ, அவரை போல பேச, அவரை போல நேசிக்க, அவரை போல அன்பு கூற. அதற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ இங்க இவ்வளவு பெரிய காரியம் நடந்தாச்சு. இப்போ மத்தேயு 21:12-13 அவர் சொன்ன பிரகாரமாக இயேசு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவரையும் கொள்ளுகிறவரை அடிக்கிறாரு. இப்போ என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லிட்டார். நீங்களும் அதை கல்லர் குகைகள் ஆக்குறீங்க என்றார். ஏன்னா அவருடைய நோக்கம் யூதர்களை மாத்திரம் ரட்சிப்பதல்ல, பகையாளியும் மாற்றுகிற அன்பு. இப்போ ஜனங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? இவரு ரோமர்கள் அடிக்க வந்தாரா, நம்மளை அடிக்க வந்தாரா? ஆனா இயேசுவினுடைய திட்டம் என்ன தெரியுமா? இதன் மூலியமாய் இவர்களை பகைஞர்களாக்கி சிலுவை பாதைக்கு அவர் போனோம். அவர் அதுக்காக தான் எருசலேமுக்குள்ள வாராரு. அவர் அதற்காக தான் எருசலேமுக்குள்ள வாராரு. தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக தான் வாராரு. ஆகதான் மத்தேயு 20:17-19 நீங்க வாசிக்கும் பொழுது சீஷர்களுக்கு அவர் தெரியப்படுத்துகிறார் அந்த காரியத்தை. இயேசு எருசலேமுக்குள் போகும்போது வழியிலே 12 சீஷர்களையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் வேத பாதகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழும்புவார். இது இயேசுவினுடைய திட்டம். இது சீஷர்களுக்கும் தெரியல, தன்னை வரவேற்ற யூதர்களுக்கும் தெரியல. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஜஸ்ட் லைக் தட், யூதர்களிடத்திலிருந்து எங்களை அவர் எப்படியாவது மீட்டுருவார்னு. ஆனா இயேசுவின் திட்டம் என்ன? அவர் சிலுவையில போனோம், அவருடைய ரத்தம் எல்லாம், குற்றமில்லாத ரத்தம் எல்லாம் தரையிலே சிந்தப்பட்டு மொத்த ஜீவராசிகளுக்கும், எப்படி மொத்த ஜீவராசிகளுக்கும், மொத்த மனிதர்களுக்கும், உலகத்தில் இருக்கிற கடைகோடியில இயேசு என்றால் யார் என்று தெரியாமல் இருக்கிறவருக்கும் ஒரு ரட்சிப்பு வருவதற்காய், ஒரு மீட்பு வருவதற்காய், இயேசுவின் ரத்தத்தினால இந்த உலகம் முழுவதும் கழுவப்படுவதற்காய் தன்னை ஒப்பு கொடுத்தார். யூதர்கள் அவர்களை பற்றி மாத்திரம் தான் சிந்திச்சாங்க. ஆனா இயேசுடைய சிந்தை எப்படி இருந்தது? சர்வ லோகத்தையும் நிவாரணம் செய்கிற ஒரு நிவாரணியாய் அவர் சிலுவையில் தொங்க தம்மை ஒப்பு கொடுக்க ஆயத்தமானார். அதுக்காக தான் எருசலேமுக்குள்ள வந்தார். அவர் எருசலேமுக்குள்ள வந்து தன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாரு. இப்ப சங்கீதம் 118:24 இதை பற்றி சொல்லும் பொழுது, சங்கீதம் 118 இப்ப நம்ம வாசித்தோம் இன்னைக்கு, அதை எடுத்து வாசிங்க கொஞ்சம். 26ஆவது வசனத்தை வாசிங்க. தாவீது இதை குறித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்களேன். சங்கீதம் 118:24-26 வரைக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், மகிழ கடவோ, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும்,
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி தாவீது இதை குறித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்திருந்தாரு. மத்தேயு 21:14 நம்ம வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, 14 இருந்து வாசிங்க. சொஸ்தமாக்கினார். பிள்ளைகளையும் பிரதான ஆசிரியரும் கண்டு கோபம் அடைந்து இப்போ இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ? ஆம் கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு காலம் வாசிக்கவில்லையா? சங்கீதம் 8:2 எழுதப்பட்டிருக்கிற வசனம் நிறைவேறும் வண்ணமாக அவர் சொல்றாரு. சங்கீதம் 8:2 எடுத்து வாசிங்க. சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறீர். இதை குறித்து இன்னும் தெளிவா லூக்கா எழுதியிருக்கிறார் பாருங்க. லூக்கா 19 எடுங்க. லூக்கா 19:40 வாசிக்கும் பொழுது அங்கே லூக்கா இன்னும் தெளிவாக இதை குறித்து எழுதியிருக்கிறார். அங்கே அவங்க எப்படி கேட்கிறாங்கன்னா, 40 வசனத்துல அவருக்கு அவர் பிரதியுத்தரமாக, அதாவது 38 இருந்து வாசிக்க, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருக்கிற பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர் அதற்கு பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தா கல்லுகளே கூப்பிடும் என்று சொல்லி. பாருங்க, ஆண்டவர் பேழையாம் தேவனுக்கு விரோதமாய் போகும் பொழுது கழுதையின் வாயை திறந்தவர், கல்லுகளுக்கு வாயை உண்டு பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவர் நம்மளை வைத்திருக்கிற நோக்கத்தை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. நீங்க இந்த காலத்துல யூதர்களுக்கு ரட்சிப்பு வராட்டி மௌனமா இருந்தால் எஸ்தருக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? யூதர்களுக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும். நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா அவர் உங்கள ஒரு கல்ல கூட பேச வைக்க அவரால் முடியும். ஏன்னா அவருடைய திட்டம் எல்லாம் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது, அதனோடவே நம்மையும் மீட்பது. அவர் சர்வ லோகத்து மக்களும் அவரை கூப்பிட ஓசனா ஓசனா என்று கூப்பிடுகிற சத்தம் அவருடைய காதுகளில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. யூதர்களுக்காக மாத்திரமல்ல, சர்வ லோகத்தை நான் மீட்கணும், எல்லா ஜனங்களும் எங்களை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுறாங்களே, இந்த ஜனங்களை எப்படி நான் பரலோகத்துக்கு அழைத்து வர முடியும்? என்னுடைய குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய இதற்கு வேற மார்க்கமே கிடையாது என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். அவருக்கு தெரியும், he knows very well, இது மிகுந்த ஒரு வேதனை நிறைந்த ஒரு பாத்திரம். அவர் தெரிஞ்சுதான் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவரே சொல்றார், கெத்செமனில ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கும் போது சொல்றார், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும், ஆயினும் உம்முடைய சித்தப்படி அல்லப்பா. ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய மாம்சம் வலிக்கும் என்று சொல்லி இந்த பாத்திரத்தை நான் உதறி தள்ளிட்டேனா, ஐயோ, உம்மால் உருவாக்கப்பட்ட கோடான கோடி ஜனங்கள் மாண்டு போவாங்களே, அவர்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு இல்லாம பாதாளத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவாங்களே, நரகத்துக்குள்ள தள்ளப்படுவாங்களே என்று சொல்லி இயேசுவின் வேதனை, அந்த வேதனையை அவர் மிக ஆழமா யோசிக்கும் பொழுதுதான் அவருடைய கண்களில் இருந்து இரத்தமாய் விழுகிறது, கண்ணீர் இரத்தமாய் மாறுகிறது. அந்த அளவுக்கு நம்மை குறித்த கருணை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய் சிந்திக்கிறாரு. அவருடைய சிந்தை, செயல், அவருடைய ஆவி, ஆத்மா எல்லாம் பிதாவுடைய திட்டம். அதனுடனே ஜனங்கள் மீது அவர் வைத்திருக்கிற பாசம், இவை எல்லாம் அவரை சேர்ந்து தான் இந்த திட்டத்தை அவர் கையில எடுக்கும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தெரிஞ்சேதான் போறாரு. எருசலேமுக்குள்ள நான் இன்னைக்கு நுழையிறேன். He knows very well. அவர் இனி எருசலேமை விட்டு வெளியே வரமாட்டார் அவருக்கு தெரியும்.
அவர் கொல்லப்படுவார் என்று தெரியும். ரோமர்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையிலே தூக்கப்படுவார் என்று சொல்லி அவருக்கு நன்றாய் தெரியும். இவெல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வெற்றி வீரனாய் அவர் உள்ள வர. ரோமர்கள் நினைச்சாங்க, வேத பாதகரும் ஆசாரியர்கள் நினைச்சாங்க, சாத்தான் நினைச்சா இவர் தோத்துட்டாருன்னு. நல்லா யோசித்து பாருங்க. சாத்தானுடைய திட்டம் என்ன? இவரை கொன்னுட்டோம்னா அவரை மேசியா என்கின்ற ஒரு அடையாளத்திலிருந்து அழிச்சிடலாம் நினைச்சான். ஆனா நடந்தது என்ன? அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு அவர் மரித்து பாதாளத்துக்கு இறங்கி மரணத்தின் திறவுகோலை சாத்தானிடமிருந்து போராடி வென்றெடுத்து ஜெய வீரராய் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அவர் வைத்திருந்த ஒவ்வொரு திட்டமும் தெளிவாக நிறைவேற்றப்பட்டது. பிரியமானவர்களே, அவர் நினைச்ச ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகல. பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்த சகல காரியத்தையும் நிறைவேற்றி இன்று வெற்றி வீரராய் வந்திருக்கிறார். அதனாலதான் அவர் கூப்பிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல ஓடி வாங்கப்பா. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு என்று எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் போராட்டத்தின் வழியில போய் கொண்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். பல தோல்விகள், பல நிந்தைகள், பல அவமானங்கள். Yes, I know everything, but do not fear. Do not give up. Do not forsake yourself, because I have conquered in this world. Hallelujah. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எல்லாரும் நினைச்சாங்க இயேசு தோத்துட்டாரு, இயேசுவை நாங்க தோற்கடிச்சிட்டோம், அவரை சிலுவையில அறைஞ்சிட்டோம், அவர் எங்களுக்கு விரோதமாக எழும்பினார், தேவாலயத்தில் நாங்கள் செய்து கொண்டிருந்த அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் கட்டி கேட்கிறவராய் உள்ளே வந்தார். எல்லாவற்றையும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மறந்தில்லாதவர்களாய், மனம் திரும்ப மறந்தில்லாதவர்களாய் அவரை சிலுவை மரத்திலே ஒரு கழுகு மரத்திலே ஏற்றினது போல ஏற்றி கொன்றோம். அவ்வளவுதான், he finished அப்படின்னு சொல்லி கை தட்டி ஆரவாரம் பண்ணவங்க எல்லாம் யோசிக்கல. அவங்களையும் சேர்த்து ரட்சிப்பதற்காக தான் அவர் ரத்தம் முழுவதையும் சிந்தினார். பிரியமானவர்களே, பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய கையில கொடுத்திருக்கிற பொறுப்பு எவ்வளவு பெரிய பொறுப்புன்னு பாருங்க. கிறிஸ்டியன்ஸ் மீன்ஸ் கிரைஸ்ட் இன் யூ. கிறிஸ்தவர்கள் என்றால் யாரு? கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம யாரையும் வெறுப்பதற்காக அழைக்கப்பட்டவங்க இல்லைங்க. நம்ம யாரையும் வெறுப்பதற்காக அழைக்கப்பட்டவங்க இல்லை. நம்மளுடைய சத்துருக்களையும் சிநேகிப்பதற்காக தான் நம்மளுடைய தேவன் கற்றுக் கொடுத்து போனார். அந்த பாதையில நம்ம நடப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. போட்டோம், எல்லாவற்றையும் நம்ம பார்த்துட்டோம். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் சொல்லி விடைபெறுகிறேன். இந்த கழுதை ஒருவேளை சக்கரியா தீர்க்க தரிசினால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த கழுதை எதுக்கு தேர்ந்தெடுத்தது தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற மனத்தாண்மை ஒழிப்பதற்காக. என்னால முடியாது, எனக்கு இது வராது, நான் இதற்கு தகுதியானவள் அல்ல, நான் இதற்கு தகுதியானவள் அல்ல என்று சொல்லி பல நேரங்களிலே நம்மை நாமே தாழ்த்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்மை நோக்கி ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, இல்ல, நான் ஏறுறதுக்கு நான் நினைச்சிருந்தா நான் ஒரு குதிரையை எடுத்துட்டு வந்திருக்க முடியும். ஆனா நான் அந்த குதிரையை விரும்பல. குதிரை நல்ல ஹைட் உள்ளது, யுத்தத்திற்கு பழக்கப்படுத்தப்பட்டது, கம்பீரமா இருக்கும். கழுதையில வந்து எப்படி இருக்கும்? குதிரையில போகும்போது கம்பீரமா இருக்கும் ராஜா. அவர் ஏன் கழுதையில வராரு? ஏன்னா தாழ்த்தப்பட்ட மனிதர்களாகிய நாம் மீது நம்மளுடைய இருதயத்துல வாசம் பண்ணதான் நம்ம அன்பு ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அந்த தேவாலயம் வரைக்கும் அந்த கழுதையுடைய இருதயம் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாள் அந்த கொட்டையில கட்டி போட்டிருந்தாங்க. என்ன திங்கிறதுக்கு கொஞ்சம் வக்கீல் கொடுப்பாங்க, அப்பப்ப தண்ணி கொடுப்பாங்க. திடீர்னு என்னை அவுத்து கொண்டு வந்து ஒருவர் என் மீது ஏறி அமருகிறார். நான் போகிற வழியெல்லாம் எனக்கு கிடைக்கிற மகிமை எப்படி இருக்குது? என்னுடைய தரை கூட பாதத்துல விழாதபடிக்கு ஜனங்கள் எல்லாம் துணிகளை விரித்து என்னை வரவேற்கிறாங்க. ஆனா
அந்த தேவாலயத்திற்கு போன முடிஞ்ச உடனே இயேசு அந்த கழுதையிலிருந்து இறங்கி போயிட்டாரு. அந்த கழுதை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எழுதப்படலை. அந்த கழுதை என்ன யோசிச்சிருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஐயோ, ஒரு ராஜா என் மேல உட்கார்ந்துருந்தாரு, அவர் இருக்கிற வரைக்கும் நான் ரொம்ப மகிமையா இருந்தேன், அவர் இறங்கி போயிட்டாரு, என் வாழ்க்கை பழைய மாதிரி மாறிட்டே ஆண்டவரே என்று சொல்லி அந்த கழுதை எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, எப்பா நீ கழுதுதாண்டா, நீ ஒன்னத்துக்கு உதவாம தான் இந்த உலகம் நினைச்சிட்டு இருக்கு, ஆனா உன் மேலதான் ஏறி அமர நான் ஆசைப்படுறேன். என்னை நித்திய காலத்திற்கும் நீ ராஜாவாக தேவனாக உன்னுடைய இருதயத்தில் நீ வைத்திருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் ஒருவராலும் உன்னை வீழ்த்தவே முடியாது, நீ தாழ்த்தப்படுவது இல்லை. இயேசு நம்ம மீது இருக்கிற வரைக்கும் நாமும் அவரோடு கூட மகிமை நிறைந்த பிள்ளைகளாய், ஹல்லேலூயா, மகிமை நிறைந்த பிள்ளைகளாய் அவரோடு கூட உலாவராய் ஆயத்தமா இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கழுதை போல உங்களை நீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அந்த கழுதையின் மீது ஏறின ஆண்டவர் அந்த கழுதையை மகிமைப்படுத்தினார். இன்று நம்மையும் மகிமைப்படுத்த ஆசைப்படுகிறார். அவரை சுமக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வி இல்லை, நமக்கு வெக்கம் இல்லை, அவமானம் இல்லை, நிந்த இல்லை. அவர் நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் என்ன துன்பம் வந்தாலும் எங்க அப்பா ஏசப்பா என் கூட இருக்காரப்பா, என் பாரத்தெல்லாம் அவர் மேல போட்டுருவேன், என்னுடைய துன்பத்தெல்லாம் அவருடைய கரத்துல கொடுத்துருவேன், என்னுடைய பாவத்தெல்லாம் அவருடைய கரத்துல கொடுத்துருவேன், என்னுடைய மீறுதல் எல்லாம் அவருடைய கரத்துல கொடுத்துருவேன். எங்க அப்பா என் மீது இருக்கிற வரைக்கும் நான் எதை குறிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை என்று சொல்லி சந்தோஷப்பட்டு களி கூறுகிற ஒரு கழுதையாய் நீங்களும் நானும் இந்த நாளில மாறிட விடக்கூடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய அக்கிரமங்களை நம்ம ஒப்பு கொடுக்க பொழுது நம்முடைய ராஜா அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க, நம்முடைய முதுகுக்கு பின்னால் அவர் எரிந்து விடுகிறாரா. நிச்சய காலமாய் அவரோடு கூட நடக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை, ஒரு மகிமை நிறைந்த வாழ்க்கையை இந்த பூவுலகில இருக்கிற வரைக்கும் சரி, இது முடிந்து நாம் பரத்துக்கு போகும்பொழுதும் நல்ல போராட்டத்தை போராடினப்பா, என் கூடவே ஓடப்பா, வெற்றியின் வாழ்க்கையை முடிச்சுப்பா, நிச்சய கிரீடத்தை உனக்காக வச்சிருக்கிறேன் என்று சொல்லி கொடுக்கிற ஒரு அன்பு நேசர் நமக்காய் காத்திருக்கிறார். அந்த அன்பு நேசரை ஏற்றுக்கொள்ள அந்த நாளிலே உங்களுடைய இருதயம் ஆயத்தமா இருக்குதா? உங்களை தான் அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துல பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறாராம். பிரியமானவர்களே, நாம ஒருவேளை இல்லாதவர்கள் தான், பலரால நிந்திக்கப்பட செய்தவங்க தான், அவமானப்படுத்தப்பட்டவங்க தான். ஆனா இயேசு நம்மளைதான் நேசிக்கிறாராம், நம்ம மீது ஏறி அமரதான் ஆசைப்படுறாராம். இன்னிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை அவருக்குன்னு ஒப்பு கொடுத்து வாழ்வோமா? ஆண்டவரே வாரும், இந்த ஏழ்மை கழுதையாகி என் மீது ஏறும், காலம் முழுவதும் உங்க சுமக்க ஆசைப்படுறப்பா என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? எழுந்து நிற்போம். எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு குலைந்து சென்றனரே, ஒரு குலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டு கண்ணில் நீர் வழிந்திடுதே என்று மீட்பர் இயேசுவரோ.
எந்த மீட்பரேசுவதோ சிலுவை தன் தோளிலே சிதறும் தன் வேதனையிலே சிலுவை தன் தோளிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார் சிறுமை அடைந்தவராய் நிந்தனையை பல சகித்தார் நிந்தனையை உனக்காய் சகித்தார் கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுவே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ ஆமாண்டவரே, எங்களுக்காய் நீர்பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம் ஐயா. எங்களுக்காய் நீர்பட்ட அவமானங்களை நினைவு கூறுகிறோம் அப்பா. இத்தனை அன்பா எங்கள் மீது உமக்கு நாங்கள் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்பா. நாங்கள் பாவிகள் தானே, நாங்கள் துரோகிகள் தானே ஐயா. உமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை பேசினவர்கள் தானே, செய்தவர்கள் தானே அப்பா. எங்க மீது இவ்வளவு அன்பா உமக்கு. ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைக்கும் பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் உருகுகிறது ஐயா. எங்கள் உள்ளமெல்லாம் உடைகிறதப்பா. இந்த வேளையில உம்முடைய சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து நீர் ஏறின அந்த கழுதை போல நாங்களும் வாழ ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தை எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் செயல்படுத்தும்படியா எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீது இருக்கிற கரைகள், குற்றங்கள், பாவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிறவராய் உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி விடுங்கப்பா. இந்த நாள் முதற்கொண்டு ஒரு புதிய உத்வேகத்தோடு, ஒரு புதிய எழுப்புதலோடு உம்மை சுமந்து செல்லுகிற அன்பு கழுதைகளாய் நாங்கள் மாற ஆசையா இருக்கிறோம். எங்களை நாங்கள் அதற்காக ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தியும் கரத்திலே கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.